வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ரெட்மில இருந்து இப்போ Note 13 சீரிஸ்ல 3 மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ண போறாங்க. Redmi Note 13, Note 13 Pro மற்றும் Note 13 Pro Plus. நம்மகிட்ட ரிவ்யூக்காக வந்திருக்குது Redmi Note 13 Pro. இது வந்து இவங்க பாக்ஸ்ல போட்டிருக்க மாதிரி ஒரு 5G மொபைல் ஃபோன். இதை நான் அன்பாக்ஸ் பண்ற இந்த நேரத்தில் இந்த மொபைலினுடைய சரியான விலை எனக்கு தெரியாது. ஸோ இது வந்து விமர்சனம் கிடையாது. ஸோ ரிவ்யூ வீடியோ கிடையாது. ஒன்லி அன்பாக்சிங் பிளஸ் என்னுடைய அறிமுக விமர்சனம். இது எப்படி இருக்கு அப்படிங்கிற என்னுடைய ரியாக்ஷனை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ Redmi Note 13 Pro னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி ஒரு ரெட் கலரில் நல்ல ஒரு அழகான பிராண்டிங் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரீட்டைல் ஸ்டோர்ஸில் நீங்கள் பார்க்குறப்போ துண்டா உங்களுக்கு தனியாக தெரியும். ஸோ நல்ல ஒரு சேஞ்ச், நல்ல ஒரு கலர் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. மொபைலினுடைய சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மியினுடைய சக்ஸஸ்க்கான எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கு, எவ்வளோத்துக்கு மக்களால் இது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் இங்கே போட்டிருக்காங்க. இதோடைய எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 32,999 ரூபா அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எம்ஆர்பி வழியில் அங்கே விற்க மாட்டாங்க. கோரல் பர்பிள் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம பாக்ஸை நம்ம திறந்து மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்கு பின்புறத்தில் இப்போ மொபைலினுடைய பல விவரங்கள் எல்லாமே போட்டிருக்காங்க. டால்பி விஷன் மற்றும் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இதில் இருக்குது. இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 7S Generation 2. இது வந்து ஒரு புதிய ப்ராசஸர் இந்த மொபைல் ஃபோனில் அறிமுகப்படுத்திருக்காங்க. 67 வாட்டுக்கான சார்ஜர் பாக்ஸுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் இந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து கார்னிங் கொரில்லா விக்டஸ். ஸோ இவ்வளோ விஷயங்களும் இருக்கிறதுனால தான் இதோட விலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 தொட போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போ வந்து இந்த மொபைல் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு குட்டி பாக்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இல்லாமல் ஒரு குவாலிட்டியான ஒரு ரப்பர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது தவிர ஒரு சில யூசர் மேனுவல் இருக்குது. சிம் எஜெக்டர் பின் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த மொபைல் ஃபோன் கோரல் பிங்க் கலர் இருக்கக்கூடிய இந்த Redmi Note 13 Proவை நீங்கள் பார்க்கலாம். அதை எடுத்துகிட்டு வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்காக 67 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளேயே கொடுத்துட்றாங்க. அது தவிர உங்களுக்கு USB Type-Cக்கான ஒரு கேபிளும் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே ஓரமாக வச்சுட்டு நம்ம மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இந்த Redmi Note 13 Proனுடைய டிசைன் வந்து ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஒரு டிசைன். இதோடைய டிஸ்பிளேயாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. இதோடைய கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசப்படுத்தி காமிக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயரை போட்டு அதை மூணாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் என்னதான் நீங்கள் கேஸெல்லாம் போட்டு நீங்கள் மறைச்சிட்டாலும் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது இந்த கேமரா ஹம்பை தவிர. ஸோ அந்த இடத்துல மட்டுமே டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு கலரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு முடிவு இது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 187 கிராம். திக்னஸ் வந்து 7.98 mm தான். டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு ஸ்பீக்கர், மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. கீழ்ப்புறத்தை பார்த்தீங்கன்னா USB Type-Cக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் கார்டு ட்ரே. இது வந்து ஒரு டூயல் சிம் கார்டு ட்ரே. SD கார்டுக்கான சப்போர்ட் இதில் கொடுக்கல அவங்க. 5G மொபைல் ஃபோன் 10 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்குது. மேல்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. இரண்டாவது ஸ்பீக்கர், ஒரு IR போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். முன்னொரு சைடில் எதுவும் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இந்த ப்ரைஸை கண்டிப்பாக அவங்க கொடுக்க வேண்டிய விஷயம். அப்போ தான் இந்த விலையெல்லாம் நியாயப்படுத்த முடியும். ப்ளஸ் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இதோட சுற்றி இருக்கிற பெசல்ஸ் பாருங்கள், ரொம்ப தின்னாக இருக்குது. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு POLED டிஸ்பிளே, 1.5K ரெசல்யூஷன். நார்மலாக நீங்கள் பார்க்குறது ஃபுல் HD ப்ளஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதை விட 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே. இது வந்து டால்பி விஷன் சப்போர்ட்டட் ஒரு HDR டிஸ்பிளே. டிஸ்பிளேக்கு மேலே இருக்கிற அந்த பொட்டு நாச்சோடைய சைஸுமே பாருங்கள் ரொம்ப சிறுசாக அழகாக கொடுத்துருக்காங்க. மொபைலுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த கேமரா வந்து ஒரு 200 மெகா பிக்சல் மெயின் கேமரா. அது தவிர பார்த்தீங்கன்னா அல்லக்கைகள் ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அல்லக்கைக்கெல்லாம் அல்லக்கை ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு சில சாம்பிள் ஃபோட்டோஸ் பாருங்க, ஃபோட்டோஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய விமர்சனத்தை நான் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். இந்த மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4K வீடியோஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இதில் இருக்குது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டு நாச்சுக்குள்ள உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. இந்த 16 மெகா பிக்சல் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1080p வீடியோ 60 FPS உங்களுக்கு நின்றுது. இப்போ இந்த Redmi Note 13 Proனுடைய இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா இதில் அறிமுகப்படுத்திருக்க ஒரு புதிய ப்ராசஸர்.
Qualcomm Snapdragon 7S Gen 2 ப்ராசஸர். அதோட சேர்த்து உங்களுக்கு LPDDR4 RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 2.2 கொடுத்துருக்காங்க. 8GB மற்றும் 12GB வேரியன்ட் உங்களுக்கு RAM அவைலபிளா இருக்கு. ஸ்டோரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 128 மற்றும் 256GB அப்படிங்கிற இந்த காம்பினேஷன்ல இந்த மொபைல் போனை நீங்க பார்க்கலாம். இந்த ப்ராசஸர் பிளஸ் இந்த ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷனுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத என்னுடைய முழு விமர்சனத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. பட் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த மொபைல் போன்ல ரன் ஆயிட்டு இருக்கிற OS வந்து ஹைப்பர் OS-ஆ இல்லையா? ஆக்சுவலா இந்த ஹைப்பர் OS-க்கு அவங்க கொடுத்த ஹைப் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ அதனால நம்மளுமே வந்து ஒரு ஹைப் ஆகி இது வந்து இதுக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். பட் இப்பொழுதுக்கு லான்ச் ஆன டயத்தில் இந்த மொபைல் ஃபோனில் ஹைப்பர் OS கிடையாது. ஆண்ட்ராய்டு 13க்கு மேலே அண்ட் MIUI 14 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோன் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ப்ளஸ் 3 மேஜர் அப்டேட்ஸ் இதில் வரும் அப்படிங்கிறாங்க. அது தவிர விரைவில் மிக விரைவில் இந்த மொபைல் ஃபோன்லேயும் ஹைப்பர் OS அவங்க கொண்டு வந்துருவாங்க. பட் இப்போ இருக்கிறத வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ரோட்வேர் இருக்குப்பா. அதில் உங்களுக்கு ஓப்ரா ப்ரௌசர், கெட் ஆப்ஸு, அப்புறம் தேவையில்லாத அந்த ஹாட் கேம்ஸு, ஹாட் ஆப்ஸு, நிறைய எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே ஹைப்பர் OS கொண்டு வந்ததுக்கு அப்புறமாச்சு அது குறையணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்னொரு இரண்டாவது விஷயம் நீங்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்கிறது தெரிஞ்சுக்க அவலா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, டயலர் MIUI டயலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் கால் ரெக்கார்ட் பண்ணுறப்போ அடுத்தவருக்கு தெரியாமல் அவங்களுடைய ப்ரைவசியை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி அவங்களுடைய வாய்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி பார்த்தீங்கன்னா 5100 mAh பேட்டரி, 67 வாட் சார்ஜ் பண்ணுறது. பேட்டரியினுடைய சார்ஜிங் ஸ்பீட், கெப்பாசிட்டியோடைய என்டூரன்ஸ் இது எல்லாமே விமர்சனத்தில் சொல்கிறேன். இந்த Redmi Note 13 Pro மட்டும் இல்லை, அவங்க இதை லான்ச் பண்ணியிருக்க Redmi Note 13 Plus, Note 13 Pro Plus வேரியன்ட் எல்லாத்துக்கான விலை விவரங்கள் எனக்கு தெரிஞ்ச உடனே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் போட்டு நான் பின் பண்ணி விடுறேன். இந்த பதிவு நீங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த பதில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். Giri.